ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி செய்ய போகிறோம். வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி செய்ய போகிறோம். வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம், வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி கட் பண்ணி தனியாக வச்சாச்சு. இப்போ சின்ன சின்ன பீசஸாக வெண்டைக்காவை கட் பண்ணிக்கலாம். நாங்கள் முன்னாடியே தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை விட்டு இறுத்து வச்சுருந்தோம் வெண்டைக்காவை. ஸோ அதனால் இப்போ நாங்கள் டக்கு டக்குன்னு கட் பண்ணிடுறோம். பொரியல் ரெசிபி செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணுறோம்ப்பா நாங்கள். வெண்டைக்காவை கட் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம்.
கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வெண்டைக்காய் பொரியல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி சும்மாவே நம்ம ப்ளெயினாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். எந்த விதமான எண்ணெய்லாம் ஊற்றாமல் ப்ளெயினாகவே ரோஸ்ட் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கலாம், வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம ப்ளெயினாக வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு தட்டில் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போடுறதுக்குள்ளே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். சார் கடுகு போட்டோம், உளுத்தம் பருப்பு போட்டோம், இப்போ வெங்காயமும் போட்டுட்ருக்கோம். சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக வதக்கிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ப்ளெயினாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காய், அதை அப்படியே கடாயில் கொட்டிடலாம். ஸோ நல்லா வதங்கி விட்டுடலாம். இப்போ மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம்.
சால்ட் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் விட்டுருந்தோம். சரிங்களா? சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அதில் தண்ணியெலாம் ஊற்றிருந்தோம் இல்லையா, அதில் நல்லா சுண்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடில் வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி சமைச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. எப்போவுமே பொரியல் ரெசிப்பியில் இது மாதிரி செஞ்சோன்னா ஃபைனலாக ஒரு பொடி ஒன்று தூவி விடுங்க. அது அந்த பொடி எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு பொடி தூவி விட்டோம் இல்லையா, அது வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் மூணுத்தையும் நம்ம நல்லா ப்ளெயினாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டிங்கன்னா நல்லா பொடியாகிடும். ஸோ அந்த பொடியை எந்த பொரியல் ரெசிப்பியும் சரி, உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, இது மாதிரி வெண்டைக்காய் பொரியல், ஸோ இது மாதிரி எந்த பொரியல் ரெசிபி செஞ்சாலும் லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொடியை நல்லா தூவி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் இப்படி தூவி விட்டு ரெசிபி மேக் பண்ணியாச்சு. டேஸ்டியாக இருக்கும். சவுத் இந்தியன் ஸ்டைலில் எனக்கு சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி ரெடி.